வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பொது தமிழ் இலக்கணத்துல ஏற்கனவே நம்ம எழுத்து இலக்கணம் பார்த்துருக்கோம். எழுத்துக்களோட வகைகள், சார்புகளோட வகைகள் நம்ம தெளிவாக பார்த்தோம். இனி நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணத்தோட வகை சொல் இலக்கணம். சொல் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுத்து தனித்தோ ஒரு எழுத்து தனித்தோ இரண்டு முதலிய பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ ஒரு தரக்கூடியதுக்கு பேர் தான் சொல். இந்த சொல் என்பதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. பதம், மொழி, கிளவி. பதம், மொழி, கிளவி என்பன சொல்லினுடைய வேறு வேறு. பதம் நம்ம பார்ப்போம். பகுபதம், பகாபதம். மொழி, தனி மொழி, தொடர் மொழி, பொதுமொழி. கிளவினா என்னன்னா இரட்டை கிளவி. அப்ப சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பதம், மொழி, கிளவி. அப்ப சொல் அப்படின்னு என்னது? ஒரு எழுத்து தனித்தோ, ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ் மொழியில மொத்தம் 42 எழுத்துக்கள் வழங்கப்படுகிறது என்று நன்னூலார் கூறுகிறார். அப்போ ஒரு எழுத்து தனித்தோ இரண்டு முதலில் பல எழுத்துக்கு தொடர்ந்தோ பொருள் தரக்கூடியதுக்கு பேர் தான் சொல். இந்த சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, சொல்ல பொதுவா இலக்கண அடிப்படையில 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில சொல் 4 வகைப்படும். அதே போல இலக்கிய அடிப்படையில 4 வகைப்படும். சொல்ல எப்படி பிரிக்கிறாங்க? இலக்கண அடிப்படையில 4 வகைப்படுத்துறாங்க, இலக்கிய அடிப்படையில 4 வகைப்படுத்துறாங்க. அப்ப இலக்கண அடிப்படையில அந்த சொல்லுடைய 4 வகை என்னன்னா, இது நம்ம எல்லோரும் சிறிய வகுப்புல படிச்சதுதான். என்னன்னா, பெயர் சொல். என்னது? பெயர் சொல். வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர், வினை, இடை, உரி. இந்த 4 வகையும் இலக்கண அடிப்படையில சொல்லோட 4 வகை. அப்ப இலக்கிய அடிப்படையில சொல்லோட 4 வகை என்ன அப்படின்னா, 1 இயற் சொல், 2 திரி சொல், 3 திசை சொல், 4 வட சொல். அப்ப சொல்ல முதன்மையான ஒரு 2 வகையா பிரிக்கிறாங்க. இலக்கண வகை, இலக்கிய வகை. இலக்கண வகையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கியத்தினுடைய அடிப்படையிலே சொற்கள் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல். இப்ப நம்ம இலக்கண அடிப்படையில சொற்களை 4 வகையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இலக்கண அடிப்படையில இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வகை முதலாவது என்னன்னா பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னு என்னன்னா, ஒரு உயிருள்ள பொருளையோ உயிரற்ற பொருளுடைய பெயரையோ குறிக்கக்கூடியது. ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பெயர் சொல். எடுத்துக்காட்டாக ஒரு மனிதனுடைய பெயரா இருக்கலாம், ஒரு மரத்தோடைய பெயரா இருக்கலாம், ஒரு இடத்தோடைய பெயரா இருக்கலாம், ஒரு தொழிலோட பெயராக இருக்கலாம். அப்ப ஒன்றன் உயிருள்ள ஒன்றனுடைய பெயரையோ உயிரற்ற ஒன்றோட பெயரை குறிப்பதுதான் பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்ததாக வினை சொல். வினைச்சொல் அப்படின்னு என்னன்னா, ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல். ஆங்கிலத்துல கூட நம்ம சொல்லுவோம் பெயர் சொல், ஆங்கிலத்துல நவுன். வினைச்சொல் என்ன சொல்லுவோம்? வெர்ப். அப்ப ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். வந்தான், செய்தான், ஓடினான். இதெல்லாம் என்னது? வினைச்சொற்கள். அடுத்ததாக இடைச்சொல். இடைச்சொல் அப்படின்னு என்னன்னா, இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து, பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொல். பெயர் சொல்னா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். இடைச்சொல்னா பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றை சார்ந்து இயங்கக்கூடிய சொல் இடைச்சொல். எடுத்துக்காட்டாக தாயும் தந்தையும், தாயும் தந்தையும், மற்றொருவர், அவனை,
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ, மற்று, ஐ, மற்று, இதுதான் என்னது இடைச்சொற்கள். அப்ப பெயரையோ வினையையோ சார்ந்து இயங்கக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொற்கள். பெயர் சொல் இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பெயரை குறிக்கக்கூடிய பெயர் சொல், ஒரு செயலை குறிக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு வினைச்சொல். பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கக்கூடிய இடையில வரக்கூடிய அந்த சொற்கள் தான் இடைச்சொற்கள். பாருங்க, தாயும் தந்தை, தாய் தந்தைன்னு பெயர், அந்த பெயர் சார்ந்து வருது என்பது இடைச்சொல். மற்ற ஒருவர், மற்று இடைச்சொல். அவனை, அவனால், ஐ என்பது இடைச்சொல். அடுத்ததாக தேர்வு நோக்கில் அதிகமாக கேட்கக்கூடிய இந்த இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4வது வகைதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உரிச்சொல் தொடர். அது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் கேட்பான். இடைச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றை சார்ந்து வரக்கூடிய சொற்கள் இடைச்சொற்களான. உரிச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடிய சொற்கள் உரிச்சொல். உரித்தான சொற்கள் சொல்றோம். பெயர் மற்றும் வினையினுடைய உரித்தான சொற்கள். அப்ப பெயரையோ வினையோ சார்ந்து வந்தால் இடைச்சொல், பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய தன்மையை மிகுதிப்படுத்த வந்தால் அது உரிச்சொல். அப்ப உரிச்சொல் அப்படின்னு சில சொற்கள் இருக்காது, தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள் தான் உரிச்சொல். தொடர்ந்து பெயரோ வினையோ. எடுத்துக்காட்டாக சால, தவ, நனி, ஊரு, கடி, மா, மல்லலம், தட, குல, கூர். அப்ப இந்த சொற்களை தொடர்ந்து பெயர் சொல்லோ வினைச்சொற்களோ வந்தால் அது உரிச்சொல் தொடர் தான். ஏன்னா இதுதான் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்ல தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடிய உரிச்சொல். சால பசித்தது, சால பசித்தா அதிகமாக பசித்தது, மிகுதிப்படுத்த வருது. சால பசித்தது. அப்ப அது இலக்கண குறிப்பு வகை கேட்டான்னா உரிச்சொல் தொடர். பசித்தது ஒரு வினைச்சொல், சால பசித்தது. தவ பயன், நனி மனம், உரு பயன், உரு வேணின், கடிநகர், மாநகர். நகர்னா பொதுவான பெயர், மாநகர்னா பெரிய நகரம். அப்ப அந்த பெயரை மிகுதிப்படுத்த வருது. மாநகரம். மல்லலம் குருத்து, தடவரை, கூர்கலி. அப்ப இது போன்ற சொற்களை தொடர்ந்து பெயர் சொல்ல வினை சொல்ல வந்தால் அது உரிச்சொல் தொடர். அப்ப இந்த சொற்களை மட்டும் நீங்க நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல, கூர். இது போன்ற சொற்களை தொடர்ந்து பெயர் சொல்ல வினை சொல்ல வந்தால் அது பெயர் வினையை மிகுதிப்படுத்தத்தான் வருது. அப்ப அது உரிச்சொல் தொடர். அப்ப இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்னு பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல், ஒரு செயலை குறிக்கக்கூடியது வினைச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் இவற்றை சார்ந்து இயங்கக்கூடிய சொல் இடைச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடியது உரிச்சொல். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இலக்கிய அடிப்படையில என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இலக்கிய அடிப்படையில 1 இயற்சொல். இலக்கிய அடிப்படையில் என்னது? இயற்சொல். இலக்கிய அடிப்படையில் மொத்தம் 4 வகை இருக்கு. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஃபர்ஸ்ட் இயற்சொல் பார்க்கலாம். இயற்சொல் அப்படின்னு என்னன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள், கற்றவர்கள் கல்லாதவர்கள் அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடிய அந்த சொல்லோட வகை என்னன்னா இயல் சொல்லுதான். எடுத்துக்காட்டா மலை, காடு, மண், மரம். இந்த சொற்களை இந்த பெயரை தெரிவதற்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடியதாகத்தான் இந்த பெயர்கள் இருக்கு. அதான் என்னது? இயற்சொல். இயல்பாக அமைந்த சொற்கள், அனைவருக்கும் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள், கற்றவர்கள் கல்லாதவர்கள் அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் இயற்சொற்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த இயற்சொற்கள் அப்படின்னா இதுலயும் 4 வகையா பிரிக்கிறாங்க. பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், அடுத்து இடை இயற்சொல், அடுத்து
உரி இயற்சொல். புரியுதுங்களா? அப்ப இந்த இயற்சொல் அப்படின்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடியதாக அமைந்த சொல் இயற்சொற்கள். இந்த இயற்சொற்கள் மொத்தம் 4 வகைக்குள்ள வருது. பெயர் இயற்சொல்லாகவும், வினை இயற்சொல்லாகவும், இடை இயற்சொல்லாகவும், உரி இயற் மொத்தம் 4 வகையில வருது. அப்ப பெயர் இயற்சொல்ல ஈஸியா போட்டுக்கலாம். நிலம், மரம், மண், காடு, மலை இது அனைவருக்குமே பொருள் விளங்கும். இது ஒரு பெயர். வினை எப்படி இருக்கும்? செய்தான், வந்தான், பாடினான் இது அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடியதாக அமைந்த ஒரு செயல். அப்ப அது வினை இயற்சொல். அடுத்து இடை இயற்சொல்ல இடைநன பெயர்ச்சொல் வினைச்சொல்லை சார்ந்து வரக்கூடியது. அப்ப பாருங்க அவனை, அவனை ஐதான் இடைச்சொல். அவனால், ஆள் என்னது இடைச்சொல். அப்ப ஐ ஆள் என்பது இடை இயற்சொல். அவனை அவனால் என்பது இடை இயற்சொல். அனைவருக்கும் பொருள் விளங்கக்கூடிய இடை இயற்சொல். அடுத்து உரி நகர், மாநகர். மாநகர்னா தெரியும் பெரிய நகர். இதே வந்து பாத்தீங்கன்னா கட்டி நகர்னா அது பொருள் விளங்க முடியாது. அது வந்து கற்றவர்கள் மட்டுமே பொருள் விளங்க முடியாது. பொதுவா அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடிய அந்த சொல்லுதான் இயற்சொற்கள். அப்ப மாநகர்னா என்னது? உரி இயற்சொல். மாநகர் என்னது? உரி இயற்சொல்லாகும். ஓகே. அப்ப இயற்சொல் அப்படின்னா படித்தவர்கள் படித்த அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடிய சொல் இயற்சொல்கள். 4 வகையில் இயற்சொற்கள் வந்து பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் எல்லாமே அனைவருக்கும் பொருள் விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அடுத்ததாக இலக்கிய வகையில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சொல் என்னன்னா திரிசொல். என்னது? திரிசொல். இப்ப இயற்சொல்லுனா அனைவருக்குமே பொருள் விளங்கக்கூடியது. திரிசொல் அப்படின்னு என்னன்னா கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது. அது படிக்காதவருக்கு தெரியாது. படித்தவர்கள் மட்டும்தான் அது பொருள் விளங்க முடியும். அதுதான் என்னது? திரிசொல். படித்தவர்கள் மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் திரிசொற்கள். இந்த திரிசொல்லும் 4 வகையில வரும். எப்படி இயற்சொல் 4 வகையில் வந்ததோ அதே போல திரிசொல்லும் 4 வகையில் வரும். ஒன்று பெயர் திரிசொல். பெயராக இருந்தால் பெயர் திரிசொல். அடுத்து வினை திரிசொல். அடுத்து இடை திரிசொல். அடுத்து உரி திரிசொல். பெயர், வினை, இடை, உரி இந்த 4 வகைகளிலுமே திரிசொற்கள் வருது. இது படித்தவர்கள் கற்றவர்கள் மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது. படிக்காதவர்களுக்கு இது விளங்காது. அதுதான் திரிசொல். எடுத்துக்கிற பெயர் பார்க்கலாம். வங்குல், வங்குல், அலுவம். வங்குல், அலுவம் போன்ற சொற்கள் படிக்காதவர்களுக்கு அது பொருள் விளங்க முடியாது. வங்குல் அப்படின்னா காற்று, அலுவம்னா கடல். அது படித்தவர்கள் மட்டும்தான் பொருள் விளங்க முடியும். ஒரு பெயரை குறிக்குது. அது பெயர் திரிசொல். அதே போல பீலி, பீலினா மயில் தோகை. பீலினாது மயில் தோகை. அப்ப இந்த வங்குல் என்பது காற்றையும் அலுவம் கடலையும் என்பது குறிக்கிறது என்பது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? கற்றவர்களுக்கு மட்டும்தான் அது பொருள் விளங்கும். அதனாலதான் அது பெயராக இருப்பது அது பெயர் திரிசொல்லாகும். அடுத்து வினை திரிசொல்லுக்கு எடுத்துக்கிட்டா என்ன பார்க்கலாம்னா பயின்றான், ஏம்பினான், ஏம்பினான், ஏம்பினான் கூறினான். கூறினான் சொன்னா தெரியும். கூறினான்னா அது இயற்சொல். ஏம்பினான், பயின்றான் அப்படின்னா அது திரிச்சொற்கள். அது செயலை குறிப்பதாக அது வினை திரிச்சொல்லாகும். அடுத்து இடை திரிச்சொல்ல பாருங்க. மான, கடுப்ப, அன்ன, இன்ன, ஈய, ஏய்ப்ப இடையில வரக்கூடியது. இது ஓம உறுப்புகள். இது படிக்காதவருக்கு பொருள் விளங்க முடியும். கற்றவர்கள் மட்டும் பொருள் விளங்க முடியும். இடையில வருவதால் இது இடை திரிச்சொல் சொல்றோம். அடுத்து உரி திரிச்சொல்ல உரு பயன். உரு பயன் என்னது? மிகுந்த பயன் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. அப்ப இது உரிச்சொல். ஆனால் இது கற்றவர்கள் மட்டுமே பொருள் விளங்கக்கூடியதாக இது உரி திரிச்சொல்லாகும். அப்ப திரிச்சொல் என்ன அப்படின்னா என்னது? கற்றவர்கள் மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது. படிக்காதவர்களுக்கு அது பொருள் விளங்க முடியாது. இது 4 வகைகள்ல வருது. ஒன்று பெயர் திரிச்சொல். எடுத்துக்காட்டு வங்குல், அலுவம், வங்கம் இதெல்லாமே பெயர் திரிச்சொற்கள். விடை திரிச்சொல் எடுத்துக்காட்டு பயின்றான், ஏம்பினான்,
விளம்பினான், விழித்தான். இடைத்திருச்சொல் எடுத்துக்காட்டு மான, அன்ன. உரித்திருச்சொல் எடுத்துக்காட்டு உருபயன், மல்லலம் குருத்து. இதெல்லாம் என்னதுன்னா திருச்சொற்களுடைய 4 வகை. இன்னும் திருச்சொற்கள் இன்னும் சில வரையறைகள் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். பாத்தீங்கன்னா அப்ப திரிசொற்களை என்னென்ன வகைப்படும்? ஒரு பொருள் குறித்த, ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருட்கள் குறித்த ஒரு திரிசொல் பார்க்கலாம். அப்ப ஒரு பொருளை மட்டும் குறித்த பல திரிசொல் எது பாத்தீங்கன்னா வங்கம், அம்பி, நாவாய். வங்கம், அம்பி, நாவாய், இது பல திரிச்சொற்கள். எந்த பொருளை குறிக்குது? கப்பல் என்ற ஒரே பொருளையே தான் குறிக்கிறது. அப்ப கப்பல் என்ற ஒரே பொருளை குறித்த பல திரிசொற்கள். அப்ப ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எடுத்துக்காட்டு கப்பல் அப்படின்னு வச்சுக்கிறோம். கப்பல் என்ற ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல திரிசொல் எது? வங்கம், அம்பி, நாவாய். அடுத்ததை பாருங்க, பல பொருட்கள் குறித்த ஒரு திரிச்சொல். எடுத்துக்காட்டாக ஒரு திரிச்சொல் எடுக்கிறோம், இதழ். இதழ் அப்படி திருச்சொல் பல பொருட்கள் தரப்போகுது. பூவின் இதழ், பூவின் இதழ். கண் இமை, அது இதழ் தான் சொல்றாங்க. கண் இமைனாலும் இதழைத்தான் குறிக்குது. பூவின் இதழ். அடுத்து நாளேடு, பூவின் இதழ், கண்ணிமை, உதடு, நாளேடு. இது எல்லாமே பல பொருட்கள் குறித்த ஒரு திரிசொல். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் பார்த்திருக்கோம். கப்பல் என்ற ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் வங்கம், அம்பி, நாவாய். பூவின் இதழ், கண்ணிமை, உதடு, நாளேடு, பனையேடு போன்ற பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்னன்னா இதழ். ஓகேங்களா? அப்ப நம்ம திரிசொற்கள் அந்த பெயர், வினை, இடை, உரி திருச்சொற்களா வருது. ஒரு பொருள் குறித்த பல திருச்சொற்கள் இருக்கு, பல பொருட்கள் குறித்த ஒரு திருச்சொல் இருக்கு அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். அடுத்து இலக்கிய வகை சொற்கள்ல அடுத்த பார்க்கக்கூடிய 3வது சொல் என்னன்னா திசை சொல். அது திசை சொல். திசை சொல் அப்படின்னு என்னன்னா ஒரு சொல்லை ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மாதிரியாக வழங்கக்கூடியது, அதுதான் திசை சொல். அதாவது வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து வழங்கிய சொற்கள் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் திசை சொற்கள். எடுத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா கேணின்னு சொல்லுவோம். கேணின்னு என்னது? சில பகுதியில கிணறுன்னு சொல்லுவோம். பெற்றம் சொல்லுவோம். பெற்றம் என்னது? பசு. ஓகேங்களா? தென்பாண்டி நாட்டை தவிர பிற ஏரியாவில் இந்த பகுதிகளை இது வழங்கப்படக்கூடிய கேணி என்னது? கிணறு. ரெண்டு ஒண்ணுதான். பெற்றம், பசு ரெண்டு ஒண்ணுதான். ஆனால் பொருள் பெயர் ஒண்ணுதான். ஆனால் சொல்லக்கூடிய அந்த சொற்களுடைய அமைப்பு தான் வேறு. அப்ப வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்த வழங்கிய சொல் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுதான் திசை சொற்கு. அது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியாக பெயர்கள்ல அழைக்கப்படுகிறது. இப்ப கேணினாலும் கிணறுனாலும் ஒண்ணுதான், பெற்றனாலும் பசுனாலும் ஒண்ணுதான். வேற என்னென்ன பெயர்கள்லாம் பிற மொழியிலிருந்து, வடமொழி அல்லாத பிற மொழியிலிருந்து வந்து வழங்கப்படுதுன்னா சாவி, சன்னல். சன்னல் அப்படிங்கிற போர்த்துகீசியம். பண்டிகை, ரயில். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடமொழி அல்லாத பிற மொழிகள் வந்து வழங்கிய சொற்கள் திசை சொற்களாக இன்னைக்கு இருக்கு. நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கு இந்த சொற்கள் எல்லாம். ஓகேங்களா? அப்ப கேணி அப்படின்னா கிணறு, பெட்ரோல், பஸ். அப்ப ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு பெயர்கள்ல வழங்கக்கூடிய அந்த சொற்கள் வடமொழி அல்லாத பிற மொழியில் வந்து வழங்கிய சொற்கள் தொடர்ந்து பயன்படுத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுமே ஒவ்வொரு விதமான பேச்சு வழக்கு காணப்படும்.
எடுத்துக்காட்டா நம்ம ஒயிட் சுகர் சொல்றோம், அதாவது சீனின்னு சில பகுதிகள் சொல்றோம், சில பகுதியில் பார்த்தீங்கன்னா அஸ்கான்னு சொல்றோம். அதே போல திருவண்ணாமலை வேலூருக்கு வந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த லகரம், சிறப்பு லகரம், அந்த லகரமே இதாகிட்டு லாவே சூவா மாறும். இழுத்து கொண்டு அப்படின்னா இழுத்து கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியான பேச்சு வழக்கு ஏற்ற மாதிரி அந்த பெயர்கள் வழங்கப்படுகிறது. அதான் திசை சொற்கள். இது வடமொழி அல்லாத ஒரே ஒரு முக்கியமான பயன், வடமொழி அல்லாத பிற மொழியில் வந்து வழங்கிய சொற்கள் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கு. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் திசை சொற்கள் சொல்றோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வட சொல். வட சொல்ல வடமொழி தான். இது இலக்கிய வகை சொல். வட சொல். வட சொல்லுதான். தமிழ் எழுத்துக்கள் மாறி தெரியும், ஆனா அது வடமொழி தான். வடமொழினாலும் சமஸ்கிருதம் ஒண்ணுதான். எடுத்துக்கிட்டா கமலம், அலங்காரம், விடம், சக்கரம். கமலம், அலங்காரம், விடம், சக்கரம். இது பார்ப்பதற்கு தமிழ் எழுத்துக்கள் போல் தோன்றினாலுமான வடமொழிதான், வடமொழி எழுத்துக்கள் தான், வடமொழி வட சொல்லுதான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். பார்ப்பதற்கு தமிழ் எழுத்துக்கள் தான், ஆனால் இது வடமொழியிலிருந்து வந்த சொற்கள் தான். அதனால இதான் சொல்றோம் வட சொல் அப்படின்னு சொல்றோம். வட சொல்லையுமே 2 பிரிவு பிரிக்கிறாங்க. ஒண்ணு தற்சமம், ஒண்ணுனது தற்சமம், இன்னொன்னு தற்பவம். தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்னு என்னன்னா, வடமொழியில என்ன சொல் பயன்படுத்தப்பட்டு வந்ததோ அதை அப்படியே பயன்படுத்தணும். எடுத்து கமலம், கமலம், அலங்காரம், இதெல்லாம் வட சொற்கள் தான். அதை அப்படியே தமிழ் எழுத்துக்களாக்கி பயன்படுத்துவது தற்சமம் என்று சொல்றோம். தற்பவம் அப்படின்னு என்னன்னா, கொஞ்சம் அப்படியே அது தமிழ் எழுத்துக்களாக மாற்றுவது. இப்ப எடுத்துக்காட்டாக லட்சுமி என்பதை லக்குமி என்றும், லட்சுமி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் மாற்றி பயன்படுத்துவது, அதுதான் தற்பவம். புரியுதுங்களா? இப்போ வட சொற்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்தினா தமிழ்ல தற்சமம். எடுத்துக்காட்டாக பிறகு லட்சுமி, இந்த இசைலாம் தமிழ் மொழி எழுத்துலேயே கிடையாது. இந்த சா கிடையாது, ஜி கிடையாது, வடமொழி காக்கி எல்லாம் கிடையாது. அப்ப அந்த எழுத்துக்களுக்கு பதிலாக தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி மாற்றி பயன்படுத்துவது தற்பவம். அப்ப லட்சுமி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும், விஷ்ணு என்பதை வீடனன் என்றும், விஷ்ணு என்பதை விட்டுணு என்றும் தமிழ் மொழி எழுத்துக்களாக்கி பயன்படுத்தக்கூடியதுக்கு நான் தற்பவம் சொல்றோம். வட சொல்லி 2 தற்சமம், தற்பவம். அந்த வட சொற்களை அப்படியே பயன்படுத்தினா தற்சமம், தமிழ் எழுத்துக்களாக்கி பயன்படுத்தினா தற்பவம். அப்ப இதை நம்ம பார்த்திருக்கோம். இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகை சொற்கள் 4: பெயர், வினை, இடை, ஒலி. இலக்கிய வகை சொல் 4: இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இதுல தேர்வு நோக்கில் ஏதாவது அதிகமா கேட்பாங்கன்னா உரிச்சொற்கள் அப்படிங்கிறது அதிகமா தேர்வு நோக்கில் கேட்டிருக்காங்க. அதே போல திரி சொற்கள், திசை சொற்கள், வட சொற்கள் நல்லா டீட்டெயில்டா பார்த்துக்கணும். இது நல்லா கொஞ்சம் நீங்க பார்க்கும்போது வீடியோ நல்லா கேளுங்க, ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். நீங்க படிச்சதை கேட்கும்போது இன்னும் நீங்க நல்லாவே நாலேஜ் அப்டேட் ஆகிக்கணும். ஓகேங்களா? உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.